friends, welcome to சமையல் Dresses. கிறிஸ்பியான ரிங் முறுக்கு விரல் முழுக்க மாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பேக்கரி ஸ்டைலில் ரிங் முறுக்கு எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிங்கு முறுக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அதே சமயத்தில் நம்ம ரிங்கு செய்யும் போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரே நேரத்தில் எண்ணெயில் நிறைய முறுக்கை சேர்த்து ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க ரிங்கு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அதனால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேப்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முறுக்கு செய்யும் போது தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். வறுத்து பொடி பண்ண உளுந்து மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். 2 கப்பு அரிசி மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். மாவு நைஸாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சலிச்சுட்டு மாவை சேர்த்துக்கலாம். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்துட்டு உடனே கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்களோட அரிசி மாவு நல்லா கலந்து வர்றது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. இப்படியே கலந்து விட்டுட்டே வந்தோம்னா மாவு ரொம்ப கரெக்டாக வந்துடும். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் ஒரு சேர கலந்து வந்த பிறகு மாவை இறக்கிடலாம். மாவு பிசையறதுக்கு தகுந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவை இறக்குன பிறகு ஆற வச்சிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே நம்ம மாவை பிசைய ஆரம்பிச்சிடணும். மாவு லேசாக காஞ்சா கூட ரிங்கு முறுக்கு நம்ம சுற்றும் போது வெடிப்பு விழ ஆரம்பிச்சிடும். அதனால மாவு காய வைக்கக்கூடாது, ஆறவும் விடக்கூடாது. மாவை இறக்குனோடனே கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு டக்குன்னு நம்ம மாவை அழுத்தம் கொடுத்து பிசைய ஆரம்பிச்சிடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஒருவேளை நிறைய குவான்டிட்டியில் நம்ம முறுக்கு செய்யணுன்னா நம்ம முறுக்கு மாவை மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம ரிங்கு முறுக்கை ரெடி பண்ணணும். மாவு பிசைஞ்ச பிறகு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி திரட்டி பாருங்கள். வெடிப்பு எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. உடனே மூடி வச்சுருங்க. வேணுங்கிற அளவுக்கு மாவை எடுத்துட்டு உடனே மாவை மூடி வச்சுக்கோங்க. என் பையனும் நானும் தான் முறுக்கு செய்ய ஆரம்பித்தோம். அவனோட ஒரு ஈஸி மெத்தடை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். நீ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணு. அக்கா மேக். வா மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு பென்சில் அளவுக்கு ரொம்ப மெலிசாக தேய்ச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். ரிங்கு முறுக்கு எவ்வளோ மாவு இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரிங்கு முறுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் எதுவும் சேர்க்கல. மஞ்சள் தூளும் மிளகாய் தூளோட கலரே போதுமானதாக இருக்கும். பொதுவாக ரிங்கு முறுக்கு இப்படி தான் செய்வாங்க. பென்சில் அளவுக்கு மாவை தேய்ச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம விரலை உள்ளுக்குள்ளே வச்சு மாவை சுற்றிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா போதும். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். மாவில் வெடிப்பு எதுவும் விழற மாதிரி இருந்துச்சுன்னா மாவை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவை தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் வெடிப்பும் விழாமல் இருக்கும். தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே கூடாது. இந்த முறுக்கு செய்ய நம்ம எவ்வளோ முறுக்கு செய்கிறோன்னே தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு முறுக்கையும் கையில் இந்த மாதிரி மாட்டி பார்த்து செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நிறைய முறுக்கை செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்திலேயே எல்லா ரிங்கு முறுக்கையும் சுற்றி முடிச்சாச்சு. முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா பொரிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். 20லேருந்து 25 முறுக்கு ஒரே நேரத்திலேயே நம்ம சேர்த்து ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் நிறையவே சேர்த்து நம்ம ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம்.
எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe ku subscribe Samayal Dresses.